Hello friends, food recipe நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபியோட தான் வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா பீச் சுண்டல் எப்படி செய்யலாம் அப்படினு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். இந்த சுண்டல் செய்யறது ரொம்பவே ஈஸி. அது இல்லாம இதோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். எல்லாரும் நம்ம ட்ரை பண்ணிருப்போம். பட் வீட்ல செஞ்சு நம்ம சாப்பிட்டுருக்க மாட்டோம். இன்னைக்கு வீட்ல சூப்பரா செய்ய போறோம். வண்டி கடைகள்ல எப்படி கிடைக்குமோ அதே டேஸ்ட்ல நம்ம வீட்லயும் செய்ய போறோம். சோ இந்த ரெசிபி கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். இதோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா பாயில் பண்ண பட்டாணியோட வெங்காயம், கேரட், கொத்தமல்லி, மாங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே அருமையா இருக்கும். சோ இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஒரு சூப்பரான சுண்டல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த சுண்டல் செய்யறதுக்கு நான் 1/2 கிலோ காஞ்ச பட்டாணி எடுத்திருக்கேன். அதாவது வெள்ளை பட்டாணி கூட சொல்லலாம். ஸோ அந்த பட்டாணி வச்சு தான் நம்ம இன்னைக்கு சுண்டல் செய்ய போகிறோம். இதை 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிருக்கிறேன். மினிமம் 6 மணி நேரம் அது ஊறி ஆகணும். மேக்சிமம் ஒரு நைட்டு கூட ஊற வச்சுக்கலாம். இந்த பட்டாணி எல்லாமே நல்லா ஊறி இருக்கு. இப்போ இதை தண்ணியிலேருந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். இதை நம்ம பாயில் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துருக்கிறேன். நம்ம ஊற வச்ச பட்டாணி எல்லாத்தையும் ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நல்லா கொதிக்க வைக்கணும். ஸோ அதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிட்டு டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம ப்ரெஷர் குக்கரை மூடி வச்சிடலாம். நல்லா பாயில் ஆகட்டும். 4 விசில் அடிக்கிறது வரைக்கும் பாயில் பண்ணிக்கோங்க. அதுவே கரெக்டா இருக்கும். 4 விசில் அடிச்சிடுச்சு. ஓபன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி வந்திருக்குன்னு தெரிஞ்சிடும். ஒரு கடலை எடுத்து பிரஸ் பண்ணி பார்க்கும்போதே நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. பாத்தீங்கன்னா தெரியும் பிரஸ் பண்ணும்போது நல்லா மசிஞ்சு வருது. சோ இது கரெக்டான பக்குவத்துல இருக்குது. இதை நம்ம வடிச்செடுத்துடலாம். பட்டாணி எல்லாத்தையும் தனியா செப்பரேட் பண்ணி எடுத்தாச்சு. அது தனியா இருக்கட்டும். இப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷான பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொட்டி வந்ததுமே ஸ்லைஸா கட் பண்ண ஒரு வெங்காயத்தை சேர்க்க போறேன். சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்க வேண்டாம், லைட்டா வதங்கினாலே போதும். லைட்டா வதங்கினதுமே நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சிருக்க பட்டாணி எல்லாம் இதோட சேர்த்துடலாம். எல்லா பட்டாணியும் சேர்த்தாச்சு. ஜெண்டெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டாணி ஏற்கனவே நல்லா வெந்திருக்கு. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாலே போதும். நம்ம ஏற்கனவே பட்டாணியை கொதிக்க வைக்கும் போது சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ தேவைப்பட்டுச்சுன்னா கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இதை பேன்ல இருந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். வெளியெடுத்து நான் தனியா வச்சிருக்கிறேன். இதுக்கு மேல நம்ம ஃப்ரெஷ்ஷாட்டு கட் பண்ண மல்லி தலைகளா சேர்த்துடலாம். சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். அதுக்கு கூட கிரேட் பண்ண கேரட் சேர்த்துருக்கிறேன். மேல கொஞ்சமா ஸ்லைஸ் பண்ண வெங்காயம். ஃபைனலா சின்ன சின்னதா கட் பண்ண மாங்காய். கூட 3 ஸ்லைஸ் தக்காளி வச்சிருக்கிறேன். அவ்வளவுதான். பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு அட்ராக்டிவா சூப்பரா இருக்குன்னு தெரியும். இதே மாதிரி தான் நம்ம தள்ளுவண்டி கடைகள்லயும் வச்சிருப்பாங்க. டேஸ்ட்டும் அதே மாதிரி இருக்கும். நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கடலையோட வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே அருமையா இருக்கும். அதாவது வெங்காயம், மாங்காய், கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து பட்டாணியோட சாப்பிடும்போது ரொம்பவே அருமையா இருக்கும். நான் முன்னாடியே சொன்னது மாதிரி இந்த சுண்டல் செய்யறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கவே எடுக்காது. ஊற வைக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த சுண்டல் உங்களுக்கு ஸ்பைசியா தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமா மேல மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க.
தள்ளுவண்டி கடைகள்லாம் ஒரு பாட்டிலில் மிளகாத்தூளும் உப்பும் கலந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதை இதில் ஆட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும். பார்க்கவே எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குன்னு பாருங்கள். இப்போவே பொட்டலங்கட்டி சாப்பிடணும் போல இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. நம்மளும் ஒரு பொட்டலங்கட்டி சாப்பிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு சூப்பரான சுண்டல் செமையா ரெடி பண்ணியாச்சு. டேஸ்டும் வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சாண்டி ஃபுட் ரெசிபி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு டேஸ்டியான சூப்பரான ரெசிபியோட நாளைக்கு சந்திக்கிறேன். அதுவரை பபாய். கீப் ஆன் வாட்சிங்.